செல்வ வளம், பொருளாதார உயர்வு இதை தரக்கூடிய வழிபாடுகள்னு சில இருக்கு. மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்று தரக்கூடிய ஒரு வழிபாடு பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சிவபெருமானுக்கு கண் விழிக்கிற ராத்திரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவராத்திரி. பெருமாளுக்கு கண் விழிக்கிற ராத்திரியும் எல்லாருக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரை கண் விழித்து வழிபாடு செய்ய வேண்டிய நாள் புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி இரவு. அந்த பௌர்ணமிக்கு சரத் பூர்ணிமான பேரு. அன்றைய தினம் மகாலட்சுமி தாயார் யாரெல்லாம் கண் விழித்து தன்னை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய அருளை தருவதாக ஐதீகம். நாளை அக்டோபர் 6ஆம் தேதி காலையில 11:45 பௌர்ணமி தொடங்குது. அடுத்த நாள் 7ஆம் தேதி காலையில ஒரு 10:30 மணி வரைக்கும் இருக்கு. அக்டோபர் 6ஆம் தேதி இரவு கண் விழித்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டுல மகாலட்சுமி படம் வச்சிருப்போம். தீப தூபம் காட்டி நிவேதனம், இனிப்பு நிவேதனம் வைத்து மகாலட்சுமிக்குரிய ஸ்தோத்திரங்களை சொல்லி நாம் வழிபாடு செய்கிற போது, அதுல முக்கியமா கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி நாம் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நல்ல ஒரு பொருளாதார உயர்வு இருக்கும் என்பது நம்பிக்கை.